வணக்கம். நெருப்பு தமிழர். ஏன்னா நம்ம ஊரில் 1ஆம் தேதியிலேருந்து டீ காப்பி விலையெல்லாம் ஏறிடுச்சு போல். டீ 10 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த டீ இப்போ 15 ஆகிடுச்சு. சரி, இப்போ காப்பி எவ்வளோப்பா? 20. ஐயோ, அது காப்பியாவது 20. நம்ம ஒரு காலத்தில் இந்த சுக்கு காப்பியை மதிக்கவே மாட்டோம் தெரியுமா? இப்போ சுக்கு காப்பி 20 ஆகிடுச்சு. அதற்கப்புறம் இந்த ராகி மால்ட்டு 25, பூஸ்ட்டு 25, ஹார்லிக்ஸ் 25, சில இடங்களில் 30 போகுது போல். அதற்கப்புறம் கப்டி எவ்வளோப்பா அப்படின்னா, கப்டி வந்து 45. ஐயோ, இந்த கப்டி எல்லாம் 45 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கப்டி செட் பார்சல் மொத்தமாக அப்படியே ஒரு செட்டாக ஒரு பார்சல் எவ்வளோப்பா அப்படின்னா, அதெல்லாம் வந்து அப்படியே 45, 50 அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல்ட்டி ஒரு ஸ்பெஷல் கப்டி எவ்வளோப்பா அப்படின்னா 60 ரூபாயா. அப்போ ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, ராகி மால்ட்டு, அது இதுன்னு மற்ற அதுவும் ஏறுது. இப்போ இதெல்லாம் ஏறிச்சுன்னா எல்லா விலைவாசியும் ஏறும். டீ கடையில் உட்காந்து பேசுகிற அரசியல் தாங்க உண்மையான அரசியல். இப்போ டீ கடையில் டீ விலை ஏறுது அப்படின்னா பால் விலை ஏறும். பால் விலை ஏறுது அப்படின்னா போக்குவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலையும் ஏறும். போக்குவரத்து விலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சுன்னா எரிபொருளினுடைய விலையெல்லாம் ஏறும். எரிபொருளினுடைய விலையை எல்லாம் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய லஞ்சத்தினுடைய ஏற்றம் ஏறிக்கிட்டே போகும். அதற்கப்புறம் லஞ்சம்லாம் அப்படி ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அரசியல்வாதிகள் ஒரு 100 கோடி ரூபா கொள்ளையடிச்சவன் 250 கோடி ரூபா கொள்ளையடிப்பான். இப்படி எல்லாமே போய்கிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம டீ கடையில் வந்து நம்ம சாதாரணமாக டீ தானேங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு 5 ஓவா தானே அப்படின்னு நினைப்போம். இனிமேல் நம்ம வாழ்க்கையினுடைய தலையெழுத்து மாறப்போகுது. உங்கள் எல்லாத்துக்கும் அப்படிங்கன்னு சொல்லலாம். இப்போ வெளிநாடுகளெல்லாம் கொஞ்சம் விலையேற்றம் இருக்கத்தானுங்க செய்யுது. ஏன்னா அமெரிக்காவிலெல்லாம் நான் போகிறேன், ஒரு டீ $5 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நாட்டில் வாங்குகிற சம்பளம் வேறுங்க. அதனால் $5 கொடுத்து குடிக்கிறதுனால ஒன்றும் எவனும் வந்து செத்து போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் ஒரு சம்பளம் வாங்கிவிட்டு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 டீ குடிக்கிறவனாக இருந்தான்னா 20 ரூபா ஒரு காஃபி வாங்குறான்னா, ஒரு 5 காஃபி வாங்கினா ஒரு நாளைக்கு 100 ரூபா ஆச்சே. அவன் 500 ரூபா 600 ரூபா சம்பளம் வாங்கினா 100 ரூபா டீக்கு செலவு பண்ணணுமே. அப்புறம் பெட்ரோல் அது இருக்குது. சரிங்க, டீ 4 டீ குடிக்கிறவன் அப்புறம் சாராயம் வாங்கி குடிக்காமல் இருப்பானா? அப்போ என்ன தேர போகுது? அதனால் என்னத்தான் சொல்கிறது நாராயணா, எல்லாம் அந்த நாராயணனுக்கு தான் வெளிச்சம்.